Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸ்கட் புடிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இந்த பிஸ்கட் புடிங் உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் பிஸ்கட் புடிங் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்றைக்கி எனக்கு 50 grams பட்டர் தேவை. ஸோ நான் 50 grams பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் நல்லாவே பீட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியும் ஒரு 5-6 minutes மாதிரி நாங்கள் இந்த பட்டரை கட்டாயமாக பீட் பண்ணிக்கொள்ளவே வேணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பேல் கலர் வரக்காட்டியுமே நாங்கள் நல்லா இதை பீட் பண்ணிக்கொள்ளவே வேணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் சுகர் இன்றைக்கி 150 grams எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஹாஃப் இதுக்கு ஆட் பண்ணி திரும்பவும் நான் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் பேலன்ஸிக்கிற மற்ற சுகரும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சுகரை நாங்கள் கட்டாயமாக கிரைண்ட் பண்ணி இருக்கவும் வேணும். அதே மாதிரி ஒயிட் சுகர் எடுக்கிறது தான் மிச்சமே நல்லா. ஏன்னு சொன்னால் ப்ரௌன் சுகர் எடுத்திங்கன்னா அதில் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நாங்கள் திரும்பவும் இதை நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதுக்கு நான் கொக்கோ பவுடர் 2 tablespoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் இதை நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் பீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக பீட் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ இதுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப இதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளணும். இது திக் மிச்சம் கூட மாதிரி விளங்கிச்சின்னு சொன்னால் நாங்கள் ஒரு 2 tablespoon மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளலும். ஏண்டா இது பிஸ்கட்க்கு மேலே அப்ளை பண்ணிக்கொள்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சுட்டி. அப்படி இல்லாட்டி தேவையில்லை. இன்றைக்கி எனக்கு கணக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்காய் சுட்டி நான் மில்க் ஆட் பண்ணலை. இப்போ இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பால் எடுத்து அதுக்கு 1/4 cup மாதிரி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் பீட் பண்ணாமல் எங்களுக்கு போதுமான அளவு கணக்கான கன்சிஸ்டன்சி வரப்போக்குள்ள நாங்கள் எடுத்துடணும். இப்போ இதுக்கு நான் 4 tablespoon மில்க் மேட் எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும் விப்பிங் க்ரீமில் எந்த விதமான டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நான் பீட் பண்ணிக்கொண்டேன். இப்போ சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ இதுக்கும் நான் 1 tablespoon கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதையும் ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நாங்கள் பிஸ்கட் புடிங் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்வோம்.
இப்போ நான் இன்றைக்கி மில்க் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மாரி பிஸ்கட்டும் எடுத்துக்கிறேன். 1 பேக்கெட் மாரி பிஸ்கட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மில்கில் இந்த மாரி பிஸ்கட்டை அப்படியே நல்லா நினச்சி அப்படியே ஒரு தட்டு நான் நல்லாவே அடுக்கிக்கொள்கிறேன். ஃபுல்லாக அந்த பால்டு ஷேப்புக்கே நாங்கள் அடுக்கிக்கொள்ளணும். ஸ்பேஸ் விடாமல் கணக்காக நல்லாவே அடுக்கிக்கோங்க. இடையில ஸ்பேஸை சீக்கி அதுக்கெல்லாம் பிஸ்கட் பீசஸ் அப்படியே உடச்சி எல்லாத்துலேயுமே நாங்கள் நல்லா கணக்காக அடுக்கி கொண்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பட்டர் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணினோமே சாக்லேட் பவுடர் அதை நாங்கள் ஃபுல்லாக ஒரு லேயருக்கு அப்படியே போட்டு நல்லாவே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் போடாமல் ஒரு அளவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டு இன்னொரு தட்டு மாரி பிஸ்கட் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் விப்பிங் க்ரீமை ஒரு தட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதே மாதிரி 4 தட்டுக்கு நான் செஞ்சுக்கிறேன். பிஸ்கட்டை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலால் சுகர் பட்டர் மிக்சரை ஒரு தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கு விப்பிங் க்ரீமையும் போட்டு சரியாக 4 தட்டுக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ 4 தட்டுக்கும் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலால் நான் இந்த ஸ்ட்ரெயினர் எடுத்து அதால் சாக்லேட் பவுடர் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரெயினரால் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணக்குள்ள நல்ல ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரும். அதுக்கு நாங்கள் அப்படியே எல்லா இடத்துக்கும் படுற மாதிரிக்கு கணக்காக ஸ்ட்ரெயினரால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி கிரேட்டட் மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அது அப்படியே ரவுண்டுக்கும் ஒரு தட்டு வர மாதிரிக்கு ரவுண்டுக்கு நான் அப்படியே தூவிக்கொள்கிறேன். கொஞ்சம் இதெல்லாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் ஓரத்துக்கால் அப்படியே தூவிக்கொண்டு போகணும். மற்றது இப்போ வந்து இன்றைக்கி நான் ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இப்படி ரவுண்டுக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்மண்ட்ஸ் வந்து நல்ல டேஸ்ட் ஒன்றும் தரும். அதே மாதிரி பிஸ்கட் புடிங்க்கு நல்ல ஒரு பசந்தொண்டும் மிக்கும். ஸோ இப்போ இந்த பிஸ்கட் புடிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் அப்படியே கிளிம்ஃபில்டால் அப்படியே ரெப் பண்ணி இதை நான் ஒரு 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். நான் அதிலே கிளிம்ஃபில்டால் ரெப் பண்ணிக்கொள்கிறேன். இப்படியே இதால் ரெப் பண்ணி அப்படியே நான் இது ஒரு 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். 2 hours பிறகு தான் இதை நாங்கள் சர்வ் பண்ணணும். இப்போ நான் இதை 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பிஸ்கட் புடிங் ஈஸியாகவே வீட்டில் செஞ்சு கொள்ளலும். எப்போயுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் புடிங் சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கட் புடிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.